செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னா சாட்டின் கிளாத்து. இது வந்து டெக்ஸ்டைலில் தான் கிடைக்கும். 1/2 மீட்ரு வாங்கிக்கிங்க. ஏன்னா 1/4 மீட்டர்லாம் தரமாட்டாங்க. அதனால் அதை எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிங்க. ஒரு 5 6 7 நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளார் மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாதிரி செஞ்சு வச்சிங்க. செஞ்சு வச்சுக்கிட்ட அப்புறமேலுக்கு இதை 1 by 1 அப்படியே ஒன்று கோர்த்து அப்படியே நல்லா டைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இது எப்படி கோக்குறேன்ட்டு. ஒன்று கோருங்க, அப்போ தான் ஈஸியாக கோக்க முடியும். ஒன்று கோத்த அப்புறம் 2 சைடும் போட்டு நாட் போட்டுற வேண்டியதான். ஃப்ரண்ட்லையும் எண்டையும் உள்ள நூலை பிடிச்சி இழுத்து கட்டினீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ரூச் ஒர்க் போட போகிறோம். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இதுமாதிரி பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அழகாக எடுத்து அதை நம்ம எந்த ப்ளவுஸாக இருந்தால் ப்ளவுஸு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. கவுனாக இருந்தால் கவுன் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுமாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். சென்டரில் வந்து நம்மளுக்கு இப்போ என்னது ஒரு மாதிரி பிசிறாக தெரியுது பார்த்தீங்களா? அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். அதில் நம்ம என்ன வச்சு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். என்ன பீடோ இல்லை வேறு ஏதோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நடுவில் வந்து நான் பேர்ல் பீடு கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஷெல் இருந்தால் கூட நீங்கள் ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 ஷெல் வச்சா கூட அழகாக இருக்கும். இதை ஃபில் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இன்னும் 2-3 பீட் நான் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணால் அழகான ஒரு ஃப்ளார் ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளார் வந்து ஒன்று மட்டும் வைக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. 2-3 ஃப்ளார் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாத் வந்து டெக்ஸ்டைலில் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டேப்லெட் பீட்லேயே கொஞ்சம் பீடு வச்ச மாதிரி ஒன்று இருக்குது. நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ஜுவல் மேக்கிங் மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் நம்ம ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் ஜுவல் மேக்கிங் மெட்டீரியல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் போய் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. அவ்வளோதான். என்னோடய ஒர்க்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நேற்று கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே அழகாக ட்ரை பண்ணலாம். நல்லா கவனமாக பாருங்கள், நல்லா பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுட்ஸே வராது. ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 10th டே க்ளோஸ் ஆகுது. Thank you.